رسول الله رسول الله رسول الله رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சிகள் தொடர்பயான் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது இறுதி அமர்விலே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு உணவு எவ்வாறு காணப்பட்டது, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஷாவுடைய தொழுகை எவ்வாறு அமைந்திருந்தது, இஷாவுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் என்ற சில விடயங்களை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடராக இன்று நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை தொழுத பின்னால் தனது வீட்டுக்கு செல்வார்கள். தனது வீட்டுக்கு சென்று 2 ரக்காத்துகள் சுன்னத்துகளை தொழுவார்கள். இஷாவுடைய பின் சுன்னத்து 2 ரக்காத்துகள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் விதவிதமாக காணப்பட்டது. சில வேளை தனது உறங்குவதற்கு முன்னால் மனைவிமாருடன் பேசிக்கொண்டிருப்பார்கள். எந்த மனைவியுடைய வீட்டிலே தங்குவார்களோ அந்த மனைவியுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் உறங்குவதற்கு முன்னால். அல்லது சில வேளை சில நபித்தோழர்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடுவார்கள். அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே பேசிக்கொண்டிருப்பார்கள். சில வேளை அன்சார் இடத்திலே சென்று சில நாட்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது சந்திப்பதற்கான தூதுக்குழுக்கள் அல்லது விருந்தினர்கள் வந்திருந்தால் அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடி கொண்டிருப்பார்கள். அல்லது ஏற்கனவே நாம் சொன்னது போல அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடன் இன்னும் முக்கியமான சில சஹாபாக்களுடன் நாட்டினுடைய விடயங்கள் விவகாரங்கள் சம்பந்தமாக கலந்தாலோசனை செய்வார்கள். இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளை மதீனாவிலே நடந்து போகக்கூடிய நேரத்திலே யாராவது ஒரு சஹாபி அழகிய தொழிலே அல் குர்ஆனை ஓதி தொழுது கொண்டிருந்தால் அதனை செவிமடுத்து கேட்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக வேண்டி தாமதித்து அதனை செவிமடுத்து கேட்பார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகிய இனிமையான குரலிலே ஓதுவதை கேட்கிறார்கள். அதனை கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் சென்று விட்டார்கள். அடுத்த நாள் காலையிலே அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து, அபூ மூஸாவே, நான் நேற்று இரவு நீங்கள் ஓதியதை கேட்டுக்கொண்டிருந்ததை நீங்கள் பார்த்திருக்கலாமே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், லக்கது ஊதீத மிஸ்மாரம் மின் மஸாமீரி ஆலி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு வழங்கப்பட்டதை போல இனிமையான ஓசை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அதற்கு அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் கேட்பதாக தெரிந்திருந்தால் லஹப்பர்துஹு லக தஹ்பீரா, இன்னும் அழகாக அதனை நான் ஓதியிருப்பேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு முறை பள்ளிவாயிலுக்குள் ரசூலுல்லாஹ் நுழைகிறார்கள் இஷா தொழுகைக்கு பின்னால். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இரவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதனை கேட்டுக்கொண்டு ரசூலுல்லாஹ் அதனை செவிமடுத்து கேட்கிறார்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள், யாராவது குர்ஆன் இறங்கியது போன்று அவ்வாறே அதனை ஓத வேண்டும் என்று விரும்பினால் அதனை இப்னு ஆபித் என்று சொல்லப்படக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதியது போன்று ஓதட்டும் என்பதாக சொன்னார்கள். அவ்வாறு ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு பின்னால் பள்ளி வாயிலுக்குள் நுழையும் பொழுது என்ன நடக்கும்? பள்ளி வாயிலே சில மக்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். எங்களுக்கு தெரியும், வீடு வாசல் இல்லாத பல ஏழை நபித்தோழர்கள் மதீனாவில் இருந்தார்கள். அவர்களுக்கு குடும்பமோ வீடு வாசல்களோ கிடையாது. அவர்கள் தனது குடும்பத்தை, தனது ஊரை தியாகம் செய்து மதீனாவிலே தங்கியிருப்பவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி. அப்போ இவர்களுக்கு தங்குவதற்கு பள்ளி வாயிலை தவிர வேறு எங்கும் ஒதுங்கும் இடம் கிடையாது. எனவே அவர்கள் தான் அஸ்ஹாபு சுஃபா என்று அழைக்கப்படக்கூடிய திண்ணை தோழர்கள். இவர்கள் பள்ளிவாயிலே உறங்கிக் கொண்டிருப்பார்கள். நபி அவர்கள் பள்ளிவாயிலுக்குள் தான் வருவதன் காரணமாக அவர்கள் அனைவரும் உறக்கத்திலிருந்து எழும்பிவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை. மாற்றமாக
அவர்கள் பள்ளி வாயிலுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொன்னால் கூட ஒரு நடுநிலைமையாக விழித்து கொண்டிருப்பவருக்கு கேட்கும் விதத்திலும் உறங்கிக் கொண்டிருப்பவருக்கு இடைஞ்சல் இல்லாத விதத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சலாமை நடுநிலையாக அமைதியாக சொல்லுவார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கச் சென்றால் என்ன விதமான ஒழுக்கங்களை கடைபிடிப்பார்கள் என்று பார்த்தால், நபி அவர்கள் உறங்கச் சென்றால் தனது ஆடைகளை மாற்றிக்கொள்வார்கள். அவர்களுடைய விரிப்பும் தலையணையும் தோலினால் செய்யப்பட்டிருந்தது. தோலினாலான விரிப்பு தலையணை, அதற்கு உள்ளால் தும்பு நிரப்பப்பட்டிருந்தது. தும்பினால் நிரப்பப்பட்ட தோலினாலான விரிப்பையும் தலையணையும் தான் நபி அவர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த விரிப்புக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றால், விரிப்பை நோக்கி சென்றால், அங்கு ரசூலுல்லாஹ் ஒரு துஆ ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வ லா முவி என்று சொல்லப்படக்கூடிய அந்த துஆவை, சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய துஆ, அந்த துஆவை நபி அவர்கள் ஓதுவார்கள். விரிப்புக்கு சென்றால், உறங்குவதற்காக விரிப்புக்கு சென்றால் இந்த துஆவை ஓதுவது ஒரு சுன்னா. தனது மிஸ்வாக்கை தனது தலைமாட்டிலே வைத்துக் கொள்வார்கள். எதற்காக? எழுந்தவுடன் விழித்தவுடன் உடனடியாக தனது பற்களை துலக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெரியும், பொதுவாக தனது வாய் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருந்தார்கள். அதனால் தான் பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்கிறோம், உது செய்வதற்கு முன்னால், தொழுவதற்கு முன்னால், வீட்டிற்குள் நுழைந்தவுடன், தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன், இப்படி பல சந்தர்ப்பங்களில் நபி அவர்கள் தனது அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் அதனை எப்பொழுதும் மனமாக வைத்துக் கொள்வதற்கு விரும்பினார்கள் என்ற காரணத்தை என்பதை பார்க்கிறோம். அவர்கள் படுத்துறங்கினால் அவர்களுடைய வலது பக்கமாக ரசூலுல்லாஹ் சாய்ந்து படுப்பார்கள். தனது வலது கையை வலது கன்னத்திலே வைத்துக் கொள்வார்கள். வைத்து என்ன துஆ ஓதுவார்கள்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா. இது படுத்து உறங்கக்கூடிய நேரத்திலே, உறங்குவதற்காக படுக்கக்கூடிய நேரத்திலே ஓத வேண்டிய துஆ. ஆரம்பத்திலே சொன்ன துஆ, விரிப்புக்கு சென்றவுடன் விரிப்புக்கு செல்லும் பொழுது ஓத வேண்டிய துஆ. அதே போல இந்த துஆ மாத்திரம்தான் பெரும்பாலான மக்கள் ஓதி வருகிறார். ஆனால் இன்னும் பல துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்தார்கள். அதில் முக்கியமான ஒரு துஆ தான் உறங்குவதற்கு மிக இறுதியாக ஓத வேண்டிய ஒரு துஆ. அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக வ வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக வ ஃபவ்வல்து அம்ரி இலைக வ அல்ஜஅது ظهري இலைக رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت என்ற இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. அதே போல சில சூறாக்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய வளமை இருந்தது. குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ், இன்னும் சில அறிவிப்புகள் குல் யா அய்யுஹல் காஃபிரூன். அதே போல ஆயத்துல் குர்சி, ஆமனர் ரசூல் பொதுவாக இரவையிலே ஓதினால் அதற்கு பெரும் நன்மை இருக்கிறது. அதனை இரவிலே ஓத முடியாதவர்கள் உறங்குவதற்கு முன்னாலும் ஓதிக்கொள்ளலாம். உறங்குவதற்கு முன்னால் தான் அதனை ஓத வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இரவிலே ஓதுவது சுன்னத். அதனை துறங்குவதற்கு முன்னாலாவது குறைந்தபட்சம் ஓதிக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உறங்குவதற்கான ஏற்பாடு காணப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேர தொழுகைக்காக எவ்வாறு தயாரிப்புகளை மேற்கொள்வார்கள் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.